இல்லை இந்த பில்டிங்கா நீனு மேலையா அந்தாண்டியா ரோஹித் வா அக்காவை போய் விட்டு போ. வா அக்கா விட்டு போ. போவா சீக்கிரம், அக்காவுக்கு லேட் ஆகுது. அக்கா கிளாஸ் இங்கே தான் இருக்கான், பார்த்துட்டு வருவான். அக்கா கிளாஸை பார்த்துட்டு வரும். போ வேகமா. ஓ என்ன போ இந்த அப்படியா இந்த கிளாஸை விட சொல்ல. அங்கேயா வா. சரி வா, இங்கே தான் நிற்பான். அம்மா இங்கே தான் இருப்பான். வா கூடாது. வா போய் உட்காந்து அப்படிதான் அப்படி பசங்களாம் உட்காந்துருக்காங்க பாரு, ஃப்ரெண்ட்ஸ்லாம். போ அடிக்காது. போயிட்டா போயிட்டா. நீங்க வாங்க, நீங்க வாங்க. போ, நீ உள்ள போ. நீங்க வாங்க. அடிக்க கூடாது, நீங்க வாங்குங்க. சரி, அழுவாத அழுவாத அழுவாத. நீங்க கையை விடுங்க. நேரெல்லாம் கூடாது. நாங்கள் இங்கே வெளில தான் உட்காந்துருப்போம். சர்க்கஸ் கிட்ட உட்காந்துருப்போம். இங்கே தான் உட்காந்துருப்போம் உட்காந்துருப்போம். வெயிட் பண்ணுங்க. நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஓகே ஓகே. அடிக்க கூடாது. தங்கம் இருடி இருடி இருடி. ஆம்பா இருப்பா. அம்மா இங்கே தான் இங்கே வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருமா. குட் பை. இல்லை நீங்க நாங்க உட்காந்துருப்போம். எங்க தான் இருக்கோம். வாங்க. அழுவன் கிழுவன்ட்டு அடிக்கிற. எப்படி இந்த டைமில் உங்களுக்கு அடிக்க தோணுது அவனை? எனக்கே அப்படியே மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே அழுவக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். நீ அடிக்கிறீங்க போய் மிஸ் எதிர்க்க. ஏன் கண்ணு கலங்குதா? அப்படியா? ரோஹித்தை போய் ஸ்கூலில் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. இவங்க குழம்பிட்டே உட்காந்துருக்காங்க பாருங்க. கதவை கூட திறக்கல, இங்கேயே உட்காந்துட்டோம். ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான், வாயே ஓயாது. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ வந்து எதுவும் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது.
அங்கே அழுவக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூலில் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கும்ன்ட்டு. இங்கே வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கைக்குள்ளேயே வச்சுருந்துட்டு இப்போ திடீர்னு இப்போ ஸ்கூல் அனுப்புறது, ஈவினிங் வரைக்கும் இங்கே கூட இருக்க மாட்டான்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஈவினிங் வந்து என்ன சொல்கிறான் அதான் எனக்கு பயமாக இருக்குது. திட்டுவானா எங்களே இல்லை என்ன சொல்ல போகிறானே தெரியல. இன்றைக்கி பார்க்குன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டோம். கிளம்பி வந்துட்டான் அழுவாமல். அங்கே போய் தான் அழுவ ஆரம்பித்தான். நாளைக்கு தெரிஞ்சிடும் எப்படியும். அப்போ யூனிஃபார்ம் போட்டு அழைச்சிட்டு போகலாம் ஸ்கூல் தான் போகிறோன்னு தெரிஞ்சிடும். இப்போ வீட்லேயே கச்சேரி ஆரம்பிச்சிருவான்னு தோணுது. இன்றைக்குமே நாளைக்கு இருக்காது கண்டிப்பாக வீட்லேயே. எப்படியும் விட்டுட்டு போய் அவங்க அக்காவை விட போகிறோன்னு சொல்லி அவனை விட்ட மாரி நம்மளையும் விட்டுருவாங்க நேற்று மாரி அப்படின்னு அவனுக்கு ஐடியா தெரிஞ்சிடும். என்ன செய்கிறாங்க ஈவினிங் வந்து என்ன கதை சொல்கிறான்னு பார்க்கும். போய் எட்டி பார்த்தேன், சத்தம் போட்டு அழுவாமா வெம்பிக்கிட்டு உட்காந்துருக்கான். அம்மா அம்மா நீ எட்டி பார்த்தேன், என்னை பார்த்த மாரி தான் இருந்துச்சு. என்னான்னு தெரியலையானான்னு தெரில. சரி திருப்பி மூஞ்ச காட்டினா ஏஞ்சி ஓடேந்துருவான்ட்டு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படியே அங்கே வெயிட் பண்ணலான்னு பார்த்தா போங்க நாங்கள் அழுவலை போங்க அப்படின்னு சரின்ட்டு வந்துட்டோம். அப்படி யூனிஃபார்ம் விசாரிச்சுட்டு இப்போ ஈவினிங் போயிட்டு தான் பார்க்கணும். இப்போ வந்து இது எப்படி தோணுதுன்னா, இதுதான் எங்களை விட்டு விலகிறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அப்படின்னு தோணுது. இதுலேருந்து அப்படியே ஸ்கூல்னு போய்ட்டு அடுத்து காலேஜ், அடுத்து ஒர்க்கு, அப்படியே இதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கும் டிஸ்டன்ஸ் வர்றதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இந்த ஸ்கூல் போய் சேர்த்துட்டு வரும் பாருங்க. அதில் தான் ஆரம்பிக்குது. பார்க்கலாம் ஈவினிங் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல. என்னத்தையோ பெனாத்திட்டு உட்காந்துருக்கேன். எப்படியும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் எழுதுருவேன் நான். எனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி படுத்தாலே போட்டே தரோம் அப்படியே. லோகித் அழைச்சிட்டு வரதுக்காக இப்போ கிளம்பிட்டோம். என்ன சொல்ல போகிறான்றது போனால் தான் தெரியும். போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு பார்க்கலாம் வாங்க. எப்பா விட்டா போகுதுன்னு இருக்காப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாடி? போகக்கூடாது, கட்டி வச்சிருக்காங்க. ஐடியாப்பா போனதுக்கப்புறம் அம்மா அங்கே வந்து நின்று பார்த்தனே பார்த்தியா? சாப்பிட்டதெல்லாம் மேலே கொட்டி வச்சிருக்கியா? சாப்பிட்டியா? சாட்டியாடி? இங்கே தான் உட்காந்தோம். அம்மா சேர் கட்டுக்கு நிறைய பேர் உட்காந்தாங்க. எல்லா அப்பா அம்மாவும் உட்காந்துருக்காங்க. நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அக்கா வர வரைக்கும். அழுவுனே அடி. அதுக்கப்புறம் அது சரி பண்ணணும் டி. யாரோ உடச்சிட்டாங்க, யாருன்னு தெரியல. பை லஞ்செல்லாம் எடுத்துட்டு ஸ்டார் போட்டிருக்காங்க பிள்ளைக்கு. வா நம்ம நிழல்ல உட்காந்து பேசலாம். இன்னொரு சேர் எடுத்துறாங்க. அழுவுனி அடி. அதுக்கப்புறம் இங்கே வா. கையை தொடச்சியா? கழுவுலையா கைய? ஸ்பூன் வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் சாப்பிட வேண்டியதானே. அப்பா வச்சாங்களே, வச்சில்ல ஸ்பூனு வச்சாங்களா? நீ பார்க்கலையா? சொல்லியிருக்கணும் பிள்ளைகிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சியா இல்லையா? பிடிச்சியா? பேசுனாங்களா உன்ட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம்? அங்கே அப்பா நானும் போய் வீட்டில் உட்காந்துட்டு அழுவணும். நம்பி தலை சீவிட்டு வந்தேன் போய். டெய்லி இங்கே தான் உட்காந்துருப்போம் நாங்கள் விட்டுட்டு. ஓகேவா? வந்து இங்கே விளாட விடுவாங்க கொஞ்ச நேரம். இப்போ போய் நம்ம யூனிஃபார்ம் எடுத்துட்டு பச்சை கலரில் நாளைக்கு போட்டு வரணும். என்ன சொல்லி கொடுத்தாங்க? முன்னாடி என்ன சொல்லி கொடுத்தாங்கடி? என்ன சொல்லி கொடுத்தாங்க? சொன்னியா நீனு? போகிறான் இதுக்கு என்ன போலீஸ் இந்தியாவுக்கு போயிடுவான். படிச்சுட்டான் தம்பி. கையை கழுவுண்டிய
அதான் உடஞ்சிருக்கலாம், நம்ம பார்த்து வரோம். இந்த கதை நிறையா கதை இருக்குது, ஆனால் கேட்க முடியல. வீட்டுக்கு போய் தான் கேட்கணும் ரிலாக்ஸாக. அவருக்கு இப்போ விளாட்ணும் மூடு வந்துச்சு. பார்த்ததும் ஓடிடுறான், வெம்பிக்கிட்டே ஓடிடுறாரு. ஏதோ பரவாயில்ல கொஞ்சம். நாளைக்கு என்ன செய்ய போகிறான்னு தெரியல, பார்க்கலாம் நாளைக்கு. அவன் வந்தது இன்னும் கொஞ்சம் கதை கேட்போம். அக்காவுக்காக வெயிட்டிங். இப்போ அவளை வந்து 3:30க்கு தான் விடுவாங்க, இவனை அப்பயே விட்டாங்க. 3 மணிக்கு விடுவாங்க. 2:40 அப்போ டைமு 2:45 2:40க்கு விட்டுட்டாங்க. இப்போ 2 பேரும் சும்மா வாக்கிங் போயிட்டுருக்காங்க. கேட்டிருக்கானா? நான் சொல்கிறேன். நீங்களே வாங்கி தருவீங்களா? டெய்லி ஸ்கூல் போனாவா? நாளைக்கு அழுவாமல் வருவியா தம்பி? என்ன வேணுமோ உனக்கு அங்கே. ரோஹித் நான் போகிறேன். ரோஹித் அம்மா நான் இதான் போகிறேன், நீனே ஸ்கூலுக்கு போயிட்டு. தம்பி நாளைக்கு அழுவாமல் வருவியா? ஆ வெரி குட். நீ கேட்கணும், இவன் பேர் என்ன அப்படின்னு கேட்கணும். ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சரி பண்ணிவிடுவாங்க. நாளைக்கு விளாட்லாம் நம்ம. ட்ரெஸ் எல்லாம் சாப்பிட்டு வச்சுருக்காங்க பாருங்க, அழுக்கு. கையெடுங்க, ஏன் மாட்டிக்கிட்டே இருக்க? கையெடுப்பா. ட்ரெஸ் எல்லாம் பாரு ஊற்றி வச்சிருக்கு. புது ட்ரெஸ்ஸு தானே, இன்றைக்கி தானே போட்டான். ம் ஓகே பொண்ணு. எனக்கு அப்புறம் என்ன கவலை சொல்லு. ஏன் ஸ்டார் போட்டாங்க காட்டு? எதுக்கு போட்டாங்க? என்ன சொன்னேன்? ஆமாம் முறைச்சியான் பார்த்து. எவ்வளோ பார்த்து? தம்பியை பார்த்து. எப்போ மனசில் அவன் தான் சொன்னான். ஃப்ரெண்டுக்கெலாம் கொடு. நான் போனால அட கொடுக்கா கொடு. இருக்குதா? எடு எடு. வந்ததான் ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. நான் சாக்கோபார் எடுத்தேன்னு 2 கப்பை சேர்த்துட்டு சாக்கோபார் எடுக்குது ரெண்டும். ஸ்டூபிட் பாய்ஸ் கேர்ள்ஸ். இங்கே ஒருத்தவங்க ஆல்ரெடி சுவைச்சிட்டாங்க போட்டு. இவர் பிக்கே தெரியாமல் பிச்சுட்டு இருக்காரு, நானும் பிக்கவே இல்லை. என்னோடது. சாப்பிடு. இப்போ நான் தான் அழகாக பிச்சு அழகாக சாப்பிடுவேன். மெல்ட் ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலில் எப்படி மெல்ட் ஆகாமல் இருக்கும்? எதாவது இருந்தாலும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். என்னடா அதிலே விட்டுட்ட? குச்சி வெளில வந்துச்சா? இது நான் எடுத்து தரேன், பிச்சு தரேன். சாப்பிட்டு போட போட காலை ஒட்டிச்சு. ஓ தம்பி செஞ்சிருக்கேன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸில் என்னென்ன வச்சுருக்கான்னு பார்க்கலாம். கொடுத்தது முடியும் எல்லாத்தையும் அப்படியே வச்சுருக்கான். பென்சிலை சீவவே இல்லை. நான் கொடுத்தேன் காலையில் இதை. நான் 2 வச்சு அங்கே பாரு உள்ள ஒரு பேனா வச்சுருக்கேன் பாரு. கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க நான் மிஸ்ஸு. வெறும் பேக்கா இருக்கு. எங்க நோட்டே காணும் ஒண்ணுமே. எல்லாம் எந்த நோட்டுமே இல்லையா? ஒரு நோட்டு கூடமே இல்லையா? இன்னொரு ஜிப் இருக்கு. விட்டுரு விட்டுரு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டைரி அழகா இருக்குங்க இது. எங்க பாருங்க, காட்டு அப்பட காட்டு. புதுசா இருக்கு. ரோகிட்டுனே இருக்கு. ஒரு நோட்டு தான் இருக்கு. ஒன்னா காணுமா? போட்டோ எடுத்தாங்க இன்னைக்கு.
யூகேஜி ஏடா நீனு ஏ செக்ஷன் கையேடு யூகேஜி ஏ அம்மா வாங்க தாலா டைரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா படிக்கிற பிள்ளையா? என்ன படிக்கிற பிள்ளையா அப்படிதான் நினைச்சாங்க. யோகித் வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போயிட்டு நல்ல முறையில வந்துட்டாரு. வா உனக்கும் டைரி கொடுத்துரு போய் சொன்ன தரணுன்னு எல்லாருக்கும் டைரி கொடுத்துருக்காங்க. நேம் எழுதுறணும். இது வேற மாதிரி இருக்கு கொஞ்சம். நாளைக்கு எப்படி போறான்றது நாளைக்கு தான் தெரியும். போறேன்னு சொல்லியிருக்கான். ஆனா நல்ல பிள்ளையா இல்ல தம்பி? காலை அது மாதிரி வைக்காத தம்பி. இங்க என்ன டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிருக்கியாங்க? தண்ணி ஃபுல்லா காலி பண்ணிட்டான். கப்பு யார் திறந்து கொடுத்தா? மிஸ்ஸுட்டாக்கா திறந்துக்கடா. ஸ்நாக்ஸும் காலி. இரு இரு நான் பாத்துக்கிறேன். அதுல ஏன் தண்ணி ஊத்துன? அதுல கை கழுவினியா? கை கழுவிடியா? ஸ்பூனால தான் சாப்பிடணும். அதுல கடக்காத பாரு, கடக்கும் போட்டனே. உருளைக்கிழங்கு சாப்பிட்டியா? வெரி குட். உருளைக்கிழங்கு சாப்பிட்டுருக்கான். தயிர் சாதம் சாப்பிட்டு இதுலேயே கை கழுவிட்டான். ஃபர்ஸ்ட் டே வெற்றிகரமாக முடிச்சிட்டாரு லோகித். நெக்ஸ்ட் டே அப்புறமா பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். டாடா பாய்.